நிறைய பேர் ஏஐல அடிக்ஷன் ஆயிட்டாங்க. ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா நான் வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நான் 1500 தான் பில் பண்ணேன். ஓகே. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிஇஓ புரோட்டோகால். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்டா ஜாயின் பண்ணிருக்கிறது யாருன்னா மிஸ்டர் தினேஷ், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஹேக்கப் டெக்னாலஜி. என்னோட மென்டர், வெல்விஷர், நிறைய சொல்லிட்டே போலாம். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் அவர்கிட்ட கேட்கலாம். சார், டெல் மீ அபவுட் யுவர் சர்வீஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு என்னோட பேர் தினேஷ் பராந்தகன். கோயம்புத்தூர்ல ஹேக்கப் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒன்று 12 இயர்ஸ் முன்னாடி ட்ரைனிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரைனிங் கம்ஸ் சர்வீஸ் ரெண்டுமே பண்றோம். ஸோ ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பியூர்லி சைபர் செக்யூரிட்டியோட சர்வீசஸ் எல்லாமே கொடுக்குறோம். அண்ட் சைபர் செக்யூரிட்டியோட ஒரு குளோபல் பார்ட்னர்ஸோட டைப் பண்ணியிருக்கோம். அது இல்லாம நம்ம சர்வீசஸ் வந்து சாக், விஏபிடி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவை இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சிஇஓவா நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க மென்டரிங்கும் பண்றீங்க. இது வந்து உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லையா? இது உங்களுக்கு வந்து மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இதை நம்ம டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல முடியாது. ஆக்சுவலா இப்போ ஒரு சிஇஓவா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க டெய்லி அப்டேட் பண்ணும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபேஸ் பண்றப்ப நம்ம வந்து அவங்க டெய்லி வந்து புது புது கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வந்து இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தா மேக்ஸிமம் பிக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு ஏதாவது ஒன்று ஹேண்டில் பண்றோம். அப்ப அவங்க வந்து புதுசா ஒரு விஷயத்த பார்த்துட்டு வருவாங்க, அந்த விஷயத்த நம்ம கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஒரு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதனால இதை ஒரு பெரிய பேர்டனாவோ இல்ல இந்த ரெண்டு வேலையும் தனித்தனியா அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. சோ அப்ப சிஇஓவா இருக்கும் அப்படின்னா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்பவுமே ஒரு ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கறது வச்சிருக்கணும். அது பாட்டுக்கு ரன் ஆயிட்டு இருக்கணும். சோ நம்மளோட ஒர்க் நம்ம எப்பவுமே அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தாதான் நம்ம அதை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். சோ அதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பாத்தா தான் நான் பாக்குறேன். சோ ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயோன்னு சொல்லலாம், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி கேட்கிறேன் அப்படின்னா, ஸ்கோப் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இன் திஸ் ஏஐ எரா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏஐ பொறுத்த வரைக்கும் என்னோட சைட்ல இருந்து பாக்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸோட சைட்லயும் கம்பெனி சைட்ல இருந்து நீங்களும் கூட ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் ஏஐல அடிக்ஷன் ஆயிட்டாங்க. இப்ப எந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னாலும் அவங்களுக்கு ஏஐயோட டெக்னாலஜி தெரியாம சாட்ஜிபிடி அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் தான் அதுல என்ன கொஸ்டின் வேணாலும் ப்ராம்ப்ட் பண்றாங்க. அதுல வரக்கூடிய விஷயத்த அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. இந்த அடிக்ஷன் அப்படின்னு இருக்கிற கம்பெனி வந்து கண்டிப்பா சர்வே ஆகிறது கஷ்டம். சோ ஒரு கம்பெனியே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு தேவை இருக்கு அப்படின்னா சாட்ஜிபிடி கேக்குறாங்க, ஒரு ப்ரப்போசலோ ஏதோ ஒண்ணு எடுக்கிறாங்க. அதோட அந்த கிளியர் ஒரு ஒர்க் அவுட் மேப்பிங் அப்படிங்கறது இல்லாம அப்படியே இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள கொண்டு போறாங்க. சோ இது இல்லாம நம்ம வந்து இப்ப சைபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் பண்றவங்களும் ஏஐ யூஸ் பண்றாங்க. சோ அப்ப டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம அந்த டெக்னாலஜியை படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த டெக்னாலஜியை இது கூட இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சோ அப்ப சைபர் கம்ஸ் ஏஐ அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப இது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் பாக்குறோம். சோ ஏன்னா நம்ம வந்து ஒரு 10-20 மெம்பர்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணலாம். சோ அதனால அந்த டெக்னாலஜியோட சேர்ந்து நம்ம டிராவல் ஆகணும். அடிக்ஷன் ஆகாம இருந்தாவே மோர் ஓவர் நம்ம வந்து இத பேலன்ஸ்டா எல்லா ஸ்டார்ட் அப்புமே எடுத்துட்டு போக முடியும். சோ இதுல இப்போ ஒரு புதுசா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு அவரோட ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து ஏஐ இன்ஜினியரா போலாம், இல்ல ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா போலாம். இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா உள்ள போயிட்டு நான் வந்து அதுல என்னோட ஏஐ ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னோட ஸ்கில்ஸை க்ரூம் பண்ணிக்க முடியுமா? அது மூலமா எனக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? கண்டிப்பா முடியும். இப்ப ஏஐயா இருந்தாலும் சைபர் செக்யூரிட்டியா இருந்தாலும் ஒரு பேஸ் லைன் பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப பைத்தானோட லைப்ரரி அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப சைபர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கேஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 100 மெஷின் சர்வர்ஸ் இருக்கு. அந்த சர்வர்ல ஒரு அட்டாக் வருது அப்படின்னா ஒரு பர்சனால மானிட் பண்ண முடியும் உட்காந்து. அதே வந்து ஒரு 10,000 மெஷினை மானிட் பண்ணணும், சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிறப்ப இவனுக்கு கிடைக்கிற லாஜிக்க அதே பைத்தானை வச்சு நம்ம ஏன் இன்டகிரேட் பண்றான் அப்படிங்கிறப்ப இவனுக்கு சைபரோட லாஜிக் தெரியும், எப்படி செக் பண்ணலான்ட்டு. பைத்தானை வச்சு ஏஐ மாடலை வச்சு ஒரு ட்ரிகர் பண்றான் அப்படிங்கிறப்ப எப்ப எந்த விஷயம் வருதோ அதை இந்த கோடை ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறான்னா அந்த இன்டகிரேஷன் பார்ட்டோட லாஜிக் அவன் லேர்ன் பண்ணும். ஓகே. சோ அந்த லாஜிக் லேர்னிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா யாரு வேணாலும் இது வந்து வெறும் ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டின்னு இல்ல, நீங்க எந்த டெக்னாலஜில வேணாலும் ஏஐயோட நம்ம கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ற அளவுக்கு லாஜிக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ரியல் டைம் ப்ராப்ளமோட அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்க அப்டேட்டடா அவங்க எடுத்துட்டு போய்க்கலாங்க அவங்கள. ஓகே ஓகே ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க எது ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா
உங்களோட சஜஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நெட்வொர்க்ஸ் மேண்டேட்டரிங்க. ஓகே. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில வருவாங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம ஹேக் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஹேக்கிங் கிடையாது. சோ அது வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அந்த ப்ராப்ளம் எப்படி அட்ரஸ் பண்றோம், அதுல இருக்கக்கூடிய சேஃப்கார்ட் பண்ற வழிகளை தான் நம்ம படிக்க போறோம். சோ அப்படி பாக்குறப்ப நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு நெட்வொர்க்கோட ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நெட்வொர்க் அப்படிங்கிறப்ப அந்த 7 லேயர் அவன் வந்து அந்த 6 மந்த் படிப்பான். ஆனா அந்த 7 லேயர் எதுக்காகனே தெரியாது நிறைய பேருக்கு. அந்த 7 லேயரோட அட்டாக் சினாரியோ தான் சைபர் செக்யூரிட்டி. இன்னொன்னு பைத்தான். சோ அந்த பைத்தான்ல என்ன பண்ணுவான்னா அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் படிப்பாங்க. அது இல்லாம ஒரு பைத்தானை வச்சு ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கா ஒரு கம்ப்யூட்டர் பிங் பண்றதோ இந்த விஷயங்கள்லாம் பைத்தான் லைப்ரரின்னு சொல்லி அந்த நெட்வொர்க் லைப்ரரினாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப தெரியல. அப்ப ஒரு கம்பெனின்னு அவன் போறப்ப இந்த லைப்ரரி தான் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஏக்குள்ள வந்தாலும் சரி, சைபருக்குள்ள வந்தாலும் சரி, ஒரு லைப்ரரி ஆக்சஸ் பண்ணி அவனோட ஒரு ஒர்க் டாஸ்க் முடிக்க தெரியணும். அப்ப வந்து நெட்வொர்க்ஸ், அப்புறம் பைத்தான், அண்ட் தென் அந்த சைபர் செக்யூரிட்டியில என்னென்ன டீம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டியில ரெட் டீம்னு ஒன்று இருக்காங்க, ப்ளூ டீம்னு இருக்காங்க. இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாக்குறது என்ன அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி இருக்கு, அதுல வந்து நான் இருக்கிற கோர்ஸ் எல்லாம் படிக்கிறேன், சைபர் செக்யூரிட்டிக்கு எனக்கு ஒரு கோர்ஸ் தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ரெட் டீமா ப்ளூ டீமா. ஆக்சுவலா ரெட் டீம் அப்படிங்கிறது உங்களுக்கு அஃபென்சிவ் டிஃபென்சிவ் அப்படிம்பாங்க. சோ அந்த டீமுக்கான ஒரு நாலேஜ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும் நம்ம தான். அதுக்கு அவனை வந்து எப்படி பிளான், அவனோட ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்ஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல லெவல்ல அவங்களுக்கு தேவை இருக்க கம்பெனில பிளேஸ் ஆயிடுவாங்க. ஓகே. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்என்சிஸ்ல இல்ல கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க முடிக்க வேண்டிய சர்டிபிகேஷன்ஸ் எதுவும் இருக்கா? ஏதோ ஸ்கில் செட்ஸ் அவங்களுக்கு என்னென்ன மேண்டேட்டரியா தேவைப்படுது? இப்ப எல்லா கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி எல்லாம் நமக்கு சர்டிபிகேட் இல்ல, ஸ்கில்ஸ் மட்டும் வச்சு எடுத்துப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இப்ப எல்லா காலேஜ்லயும் ஒரு கோர்ஸ் அப்படின்னா இப்ப ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் தான் காலேஜுக்குள்ள இருக்கும். பிஎஸ்சி ஐடி, சிடி, பிசிஏ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா பிடெக் ஐடி இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப உங்களுக்கே தெரியும் ஒரு கோர்ஸ்ன்னு எடுத்தோம்னா பிஎஸ்சில சைபர் செக்யூரிட்டி, பிஎஸ்சில ஐடி, சாரி பிஎஸ்சில ஏஐ, இல்ல இன்னொன்னு ஏஐனே தனியா அப்படின்னு சொல்லி அந்த எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ரொம்ப குழப்பமா இருக்கும். அதே குழப்பம் தான் ஹெச்ஆருக்கும் இருக்கும். கம்பெனி சைட்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பான், அவனோட ஸ்கில் செட் என்னன்னு அனலைஸ் பண்ண முடியாது. சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சிலது மேண்டேட்டரி. ரீசன் என்ன அப்படின்னா இப்ப சர்டிபிகேட் நம்ம ஒரு குளோபல் பண்றோம், ஏதாவது ஒரு சர்டிபிகேட் நீங்க ஏல பண்றீங்க இல்ல வேற ஏதாவது பண்ணா அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இதெல்லாம் படிக்கணும்னு ஒரு மேப்பிங் பண்ணிருப்பாங்க அவங்க. அந்த சர்டிபிகேட் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு சர்டிபிகேட்டோட நாலேஜ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த மைண்ட் மேப்போட நாலேஜ் இருக்கும். இதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சு வச்சிருப்பான். அவனை எடுத்து ட்ரெயின் பண்றது இண்டஸ்ட்ரிக்கு ஈஸி. சோ அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காங்கிறத பாக்குறதுக்கு இன்னொன்னு ஸ்கிரீனிங் ரொம்ப ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா சர்டிபிகேஷன் முடிச்ச ஒரு 2 பேரை எடுக்கிறது ஈஸி. சோ அதனால உங்களுக்கு சர்டிபிகேஷன் இப்போதைக்கு மேண்டேட்டரிங்க எல்லாத்துக்குமே. ஓகே ஓகே. சோ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கறதுல வந்துட்டு இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் காலேஜே வந்து உள்ள செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் சைட்ல வந்துட்டு அதுக்கான அவேர்னஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நிறைய பேர் அதுக்கு இன்வால்வ்டா வராங்க. இப்படி இருக்கிறப்போ சைபர் செக்யூரிட்டி கன்சல்டிங்க ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றது இந்த ஏரியால பாசிபிளா? சைபர் செக்யூரிட்டியோட ஒரு இன்குபேஷன் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பசங்க வந்து ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கியூரியாசிட்டி, சைபருங்கிற ஒரு கீவேர்டு, ஏங்கிற கீவேர்டு இதை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. பட் உள்ள போனோம்னா அந்த என்ன நடக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், எப்பவுமே ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்கில்குள்ள போலாம், பட் அந்த பையன்கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றது மெயினா வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா எல்லாருமே இப்ப இருக்க சினாரியோல நான் பாக்குறது வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு அவனுக்கு ரெவன்யூ வந்துடணும், 1 இயர்லயே ரெவன்யூ வந்துடணும். பட் அந்த 1 இயர் ரெவன்யூங்கிறத நீங்க ஸ்டார்ட் அப்லயோ இல்ல ஆண்டர்பிரினரா நீங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்க கரியரா அப்படின்னா ரெவன்யூவை தாண்டி நீங்க ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கையில இருக்கா அது கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போதைக்கு நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு பாசிபிள் தான். பட் என்னன்னா அந்த பர்சனுக்கு இந்த ஸ்கில் செட் எல்லாம் இருந்தால் பாசிபிள். ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியோட ரியல் டைம் ப்ராப்ளமோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பட் அது எப்ப இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட கனெக்ட்ல இருந்தாதான் வரும். எடுத்தவொடனே ஸ்டார்ட் அப்பாவே டக்குன்னு அவங்க உள்ள வராங்க அப்படின்னா அவங்க லேர்னிங் தான் பண்ண முடியும். சோ ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். அப்புறம் ஒரு ரியல் ப்ராப்ளம் எடுப்பாங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. அப்படிதான் கண்டிப்பா. நான் ஆக்சுவலா வந்து நானுமே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்திருக்கேன், நிறைய ஃபவுண்டர்ஸ் மீட் பண்ணிருக்கேன்.
நான் நிறைய பார்த்த ஒரு சில கேப் என்ன அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்துட்டு நாட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அ செக்யூரிட்டி பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ப்ராப்பரா சிஸ்டம் டிசைன் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு எப்படி சொல்றது, சைபர் செக்யூரிட்டினா சைபர் செக்யூரிட்டி மட்டும் ஸ்கில் செட் கிடையாது, அது வந்து ஒரு நிறைய ஸ்கில் செட் சேர்ந்ததுதான் வந்துட்டு நம்மளால சைபர் செக்யூரிட்டி ஸ்கில் செட் சொல்ல முடியும். ஸோ இப்படி இருக்கிறப்போ நான் ஒரு சில ஃபவுண்டர்ஸ்ட பார்த்த ஒரு கேப் என்ன அப்படின்னா, அதாவது ஜஸ்ட் ஒரு சில சர்டிபிகேஷன் முடிச்சுட்டு விஏபிடி சர்வீஸ் பண்றதை மட்டும் ஒரு ஸ்டார்ட் அப்பா வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. அது மாதிரி ஸ்டார்ட் பண்றது ஒரு கரெக்டான ஆப்ஷன் தானா? அப்படி பண்ணலாமா? சர்டிபிகேஷன் முடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மேபி அவங்க ஹையர் பண்ணி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்போ சர்டிபிகேஷன் பாடி அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்டின், அவங்க வந்து சர்டிபிகேஷன் பாடி பெருசா. சோ அவங்க சர்டின் அவங்க சைட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஐபிடி சர்டிபிகேட்ஸ் எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சோ அங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த சர்டிபிகேஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ உங்க கம்பெனியை நான் வந்து ஒரு டெஸ்டிங் பண்றேன் அப்படின்னா, இப்ப என்னால அந்த சர்டிபிகேட் வந்து ஹேக்கப்ல இருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. சர்டினோட எம்பேனல்டு மெம்பர்ஸ் மட்டும் தான் இந்த சர்டிபிகேட்டை கொடுக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு உள்ள ஆன்போர்ட் பண்றப்போ ஒரு ஹை லெவல் டாஸ்க் கொடுப்பாங்க, அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவோட இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக. சோ அந்த டாஸ்க் இவங்க வந்து கிளியர் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நம்மளே இப்பதான் அதை வந்து அப்ளை பண்ணிருக்கோம். நம்ம 10 years ஆச்சு, நம்ம இப்பதான் அப்ளை பண்ணி அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்னன்னா அந்த ஒரு கிரைடீரியாவை அச்சீவ் பண்றது சர்டின். அப்ப இந்த மாதிரி ரெஜிஸ்டர்டு இந்தியாவுக்கு அது மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஆர்கனைசேஷன் இருக்கும், அதோட டைப் பண்றதுக்கு இவங்க ஒர்க் பண்ணி பண்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்பதான் அவங்க ஸ்கில் செட் என்னன்னு அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும், எவாலுவேட் பண்ணிக்க முடியும். அப்ப ஜஸ்ட் ஜெனரலா ஒரு விஏபிடி டெஸ்டிங் மட்டும் பண்ணி அதோட இது கொடுக்கறது வந்துட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இருக்கலாம். ஒரு கம்பெனியோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கம்பெனியோட டைப் பண்ணிருக்கோம், ஒரு மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் லாங் ரன்னா ஒரு எம்என்சி கூட நீங்க ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து பெரிய பெரிய சர்டிபிகேஷனோட டைப் பாடிஸ் இருக்கீங்களா, நீங்க ரெகக்னைஸ்டா இருக்கீங்களா, நான் வந்து உங்களை ஒரு எவாலுவேட் பண்றதுக்கு கேக்குறேன், என்னோட உங்களை யார் எவாலுவேட் பண்ணாங்க இதை பண்றதுக்கு அப்படின்னு நான் கேட்பேன்ல. சோ அந்த விஷயத்த என்ன அச்சீவ் பண்ணிருக்கோங்கிறத பாத்துட்டா போதும். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஏர்லி ஸ்டார்ட் அப் இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா. இப்ப ஏர்லி ஸ்டார்ட் அப்ங்கிறப்ப ஸ்டார்ட் அப் அப்படின்னாவே இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா நான் வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம், அந்த ரெவன்யூ மாடலுக்காக ஸ்டார்ட் அப் அப்படின்னு இல்லாம ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் இதை டிரைவ் பண்ணி நம்ம பண்ணணும். சோ நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் பண்ணது என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு காலேஜுக்கு நான் போறேன் அந்த ட்ரைனிங்ல அப்படின்னா, அந்த காலேஜுக்குள்ள போறப்ப எனக்கு வந்து பேமெண்ட்ஸ் தரலைனாலும் நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரியணும். இன்னொன்னு ஸ்டூடெண்டோட அந்த ஒரு கிளாரிட்டி, நான் எடுக்கிறது அவங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். நான் அதனால இனிஷியலா நான் பண்ணது என்ன அப்படின்னா, அது ஃபெயிலியர் இல்ல, நான் பேமெண்ட் வாங்க மாட்டேன். அப்ப என்னன்னா அது எனக்கு டிராபேக்னு சொல்ல முடியாது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட நாலேஜ் கெய்னிங், என்னோட ஏன் ரிவ்யூக்காக நான் வந்து அந்த பேமெண்ட் வாங்காம நியர்லி ஒரு 50-60 காலேஜை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே. பட் இப்ப இருக்க ஸ்டார்ட் அப் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு காலேஜுக்கு போறாங்க, அது ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, போறாங்க அப்படின்னாவே ஒரு பில்லிங், ஒரு கொட்டேஷன் பக்காவா வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி கொடுத்துறாங்க. பட் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க ரிவ்யூஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியறது இல்ல. அப்ப நான் யூஸ்வலா என்ன பண்ணேன்னா, ஒரு 10 years, லாஸ்ட் 10 yearsல ஒரு 5 yearsே வந்து ஃப்ரீயாவே பண்ணேன். எல்லா சர்வீசஸும் நிறைய நம்ம ஒரு கன்சல்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரீயா பண்றப்ப அந்த இது ஆக்சுவலா சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டுங்க. நீங்க வந்து இது மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் எப்பவுமே வந்து சைபர் செக்யூரிட்டில வரவே முடியாது. ட்ரஸ்ட், இப்போ உங்களுக்கு என் மேல ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்க உங்களோட டேட்டாவை எனக்கு தருவீங்க டெஸ்ட் பண்றதுக்கு. இதை நான் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி கம்பெனில ஒர்க்கே பண்ண முடியாது. அந்த ட்ரஸ்ட்டை நான் பில்ட் பண்ணேன். ஒரு 5 yearsல இண்டஸ்ட்ரிக்கும் சரி, கம்பெனி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, என்னால ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமா பில்லிங் பண்ணி
இப்ப அந்த எல்லாமே நியர்லி நம்ம போகாத காலேஜஸே இருக்காது. கம்பெனி கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே பண்ணிருப்போம். அப்ப இந்த விஷயம் எனக்கு எப்ப நடந்தது அப்படின்னா, நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஃப்ரீங்கிறத தாண்டி என் ரிவ்யூவை நான் டெஸ்ட் பண்ணதுதான். ஓகே. நான் எப்படிலாம் என்னோட ஸ்கில் செட்டை டெஸ்ட் பண்ணிக்கிறது தான். அந்த விஷயம் இப்ப இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட்ங்கிற வேர்டை வச்சுட்டு கரெக்டா ஒர்க் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னாவே போதும். ஏன்னா ட்ரஸ்ட் தான் கஸ்டமர், மார்க்கெட்டிங்கை தாண்டி ட்ரஸ்ட். அதை மட்டும் இப்ப இருக்கிற ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற எல்லாருமே மைண்ட்ல வச்சு பண்ணாவே சூப்பரா ஒர்க் பண்ணாங்க. ஓகே, அது போதும். நானுமே என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னா வெப்சைட் தான். ஃபர்ஸ்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நான் 1500 தான் பில் பண்ணேன். ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். இது வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ உங்க கம்பெனில நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண பிராக்டிஸ இப்ப வந்து ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறது, அது மேபி எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா இருக்கலாம், ஆர் மேபி ஏதாவது உங்களோட ப்ரொஃபஷனல் ப்ரோட்டோகால்ஸா இருக்கலாம். இதுல என்ன விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணீங்க ஆனா இப்ப உங்களால ஃபாலோ பண்ண முடியாது? நான் அதே क्वेश्चनக்கு இதே ஆன்சர் தான், ட்ரஸ்ட். நான் இனிஷியலா ஃபர்ஸ்ட் வந்து யூசுவலா நம்பிடுவேன், ஒரு எம்ப்ளாயி வராங்க இல்ல யாராவது ஒருத்தர் அப்படின்னா இவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிடுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க முன்னாடி வந்து ஒரு டைம் ஒரு மார்னிங் 8 o'clock இல்ல 9 o'clock ஆரம்பிக்கிறோம்னா ஈவன் உங்களுக்கு தெரியும் சண்டேவும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கிளாஸஸா இருக்கட்டும் மத்த எல்லாமே அந்த நாங்க ஃபுல் டே ஒர்க் பண்ணாதான் ஒரு பர்சனை வந்து நாங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும்னு மைண்ட்ல அப்ப ஸ்டார்டிங்ல எடுத்தோம். பட் அது ஃபுல் டே கிடையாது, எஃபர்ட். நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஒரு 1 hour எடுத்தாலுமே அந்த 1 hourல அவனுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியும். முன்னாடி எல்லாம் ஒரு எம்ப்ளாயிக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோம்னாலுமே ஒரு ஃபுல் டே ஹாஃப் டே அப்படிங்கிற மாதிரி வச்சு எடுப்போம். அப்ப என்னன்னா இப்ப வந்து அந்த விஷயத்த ஒரு நிமிஷம் அந்த கொஸ்டின் திருப்பி ஆன்சர் பண்ணிடுறேன், ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு. சோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டைம். நம்ம முன்னாடி வந்து அந்த டைமை வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னாலும் அந்த டைம் ப்ராக்டிஸ் ஃபுல் டே நாங்க ஒர்க் பண்ணாதான் அந்த விஷயத்த வந்து ஒரு எஃபிஷியன்டா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைச்சோம். பட் இப்ப அப்படி இல்லை, நம்ம ஒரு ஹாஃப் டே இல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இப்ப எவ்வளவு நேரத்துல ஒர்க் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து நான் எம்ப்ளாயோட ட்ரஸ்ட், இவங்க நல்லா எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம உள்ள அப்பாயின் பண்ணுவோம், அவங்களை எந்த ஒரு டெஸ்டிங்குமே பண்ணிருக்க மாட்டோம். சோ அந்த விஷயம்லாம் நம்ம இப்ப கொஞ்சம் கிராஜுவலா நம்ம சரி பண்ணிட்டு வரோம். இப்ப வந்து ஒரு பர்சன் உள்ள வராங்க அப்படின்னாவே அவங்க எந்த விதத்துல இருக்காங்க, எப்படி அவங்க ஒர்க் பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துதான் உள்ள எடுக்கிறோம். சோ முன்னாடி சிம்பிளா நம்ம பாத்துருவோம், ஓகே இவங்க வந்து ஒரு சர்டிபிகேஷன் முடிச்சிருக்காங்களா உள்ள ஆன்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப நிறைய விஷயத்த நம்ம பார்த்து செக் பண்ணி பண்றோம். சரி, என்னோட அடுத்த क्वेश्चन என்னன்னா, ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கிறப்போ அவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து மேண்டேட்டரியா? கண்டிப்பா மேண்டேட்டரி. ஏன்னா நம்ம ஒரு நிறைய பர்சன்ஸ் மீட் பண்ண போறோம். இப்ப நிறைய விஷயம் இப்ப நம்ம பேசி அவங்க கிட்ட புரிய வைக்கணும், இல்ல அவங்க சொல்றதையாவது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம டெக்னிக்கலி அப்டேட்ல இருக்கணும். டெக்னிக்கல் ஸ்கில்னு இல்ல, நம்ம அப்டேட்ல இருக்கணும். ஏன்னா ஒரு சிஇஓவா இருக்கவங்க ஒரு ஸ்டஃப்டா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை. இன்கேஸ் இப்ப நம்மள மாதிரி இருக்காங்க, நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம், ஒரு விஷயத்த பாக்குறோம் பேசுறோம் அப்படிங்கிறப்ப ஒண்ணு நம்ம பேசணும், இல்ல அவங்க பேசுறது நம்ம புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்ப இந்த 2 விதத்துக்கு கண்டிப்பா டெக்னாலஜி ஸ்கில்ல டெய்லி 1 hour அப்டேட் பண்ணணும். எல்லா சிஇஓஸ்க்கும் நம்ம என்னெல்லாம் புது அப்டேட்ஸ் வருதோ அந்த புது அப்டேட் டெய்லி ஒரு 1 hour ஆவது ஹாஃப் அன் hour ஆவது உட்கார்ந்து அப்டேட் பண்ணாதான் நம்ம வந்து சர்வே ஆக முடியும். இல்லைன்னா நம்ம அப்டேட் ஆயிட்டோம் அப்படின்னா அப்டேட்ல இருக்கவங்க அடுத்த லெவல்ல இருப்பாங்க, நம்ம அப்டேட்ல ஆயிடுவோம். சோ அதனால அது கண்டிப்பா தேவை. ஓகே சார், டெய்லி 1 hour நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்றீங்களா? இது பண்றப்பதான் உங்களோட அந்த டே டு டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய ஏர்லி ஃபவுண்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஏதோ ஒரு வீடியோ இல்ல ஏதோ ஒண்ணு, யூஸ்வலா மார்னிங் எந்திரிப்போம், மோஸ்ட்லி ஏர்லியரா எந்திரிச்சிருவேன். அப்ப எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொட்டீன் யூஸ்வலா ஆபீஸ் போற ஒர்க்ஸ் எல்லாமே நடக்கும். பட் அதுல கன்சிஸ்டன்சி எதை மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு 1 hour எப்ப நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த சாட்ஜிபிடி நான் மோஸ்ட்லி அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்ப்பேன். அப்டேட்டடா என்ன வருதோ கூகுள்ல ஒரு வீடியோவாவது என்னோட சைபர் ரிலேட்டடாவோ இல்ல ஏஐ ரிலேட்டடாவோ அன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜியை கன்சியூம் பண்ணுவேன். ஓகே, அது வந்து இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு வெபினார், ஈவன் ஒரு வெபினார் கூட அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஏன்னா ஒரு வெபினார ஒருத்தவங்க வந்து ஒரு 45 minutes எடுக்கணும்னா அவங்க கண்டிப்பா ஒரு 2 days ஆவது ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த 1 hour தான் கிடைக்குது, 2 days நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணல. அப்ப என்ன ஆகும், அந்த 1 hour டைம்ல நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கன்சியூம் பண்ணலான்ட்டு மோஸ்ட்லி நான் பாக்குறது பிளாக், மீடியம்,
அதுக்கப்புறம் லிங்க்டின். நிறைய என்னோட மோஸ்ட்லி டைம் பார்த்தோம்னா கால் பேசுனதும் லிங்க்டின் தான் அதிகமா இருக்கும். அது இல்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு கரெக்டான ஒரு கண்டென்ட். சோ இதை நம்ம கன்சியூம் பண்ணாவே போதுமானதுங்க. சார் நீங்க லிங்க்டின் சொல்றப்போ இது வந்து எனக்கு ஒரு டவுட். எனக்கு வந்து ரொம்ப நாள் இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் இது. ஓகே. என்னன்னா லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் நெட்வொர்க் மாதிரியே தெரியல. அது ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி. நான் இப்ப உள்ள போய் நான் மெசேஜ் ஓபன் பண்ணேன்னா ஃபுல்லா வந்து ஒரே அட்வர்டைஸ்மெண்டா எங்க கம்பெனில இது பண்றோம் அது பண்றோம். சர்வீஸும் அதுல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து போட்டோ எடுத்தா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ற மாதிரி அதுல போஸ்ட் பண்றாங்க. சோ அதுல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் தான் பேசும். அப்ப நீங்க வந்து ஒரு டெக் கனெக்ஷன்ஸை மட்டும் உள்ள வச்சிருக்கீங்க, டெக் கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த விஷயத்த மட்டும் நம்ம ஏன்னா அதுக்குள்ள நிறைய இருக்கு, பட் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கு. அப்ப லிங்க்டினை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்றப்ப நம்ம கனெக்ஷன்ஸ் யாரு, சப்போஸ் அந்த மாதிரி யாராவது போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு டிஸ்கன் அதை அன்ஃபாலோ பண்ணி விட்டுட்டு கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணி விட்டோம்னா அந்த போஸ்ட் வரா. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா நமக்கு தேடாம கிடைக்கக்கூடியது கெட்டதெல்லாம். தேடி கஷ்டப்பட்டு தேடணும். ஒரு நல்ல விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உட்கார்ந்து தேடணும். ஒன்ஸ் உட்கார்ந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அல்காரிதம் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். பட் லிங்க்டின் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அது எதுக்குன்னு தெரியாமயே போஸ்ட் பண்றாங்க, எதுக்குன்னு தெரியாம யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் கம்பெனி சைட்லயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை உள்ள வந்து டம்ப் பண்ணிட்டே வராங்க. சோ கொஞ்ச நாள் கழிச்சு மேபி அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா இதெல்லாம் மாத்திப்பாங்க. இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் இல்ல, இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்றதை விட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண ஒரு ஃபெயிலியர். ஓகே. அப்படின்னா என்ன பிசினஸ்ல தான் கேக்குறீங்களா இல்ல காமனா? காமனா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஓகே. ப்ரொஃபஷனலுக்கு முன்னாடி ஆக்சுவலா பார்த்தோம்னா நான் 10th ஃபெயில் ஆயிட்டேன். தெரியுமான்னு தெரியல. 10thலயே வந்து ஆக்சுவலா ஒரு அட்டெம்ப்ட் அதான் என்னோட ப்ரொஃபஷனல்ல ஒரு லைஃப் ஃபெயிலியர்னு சொல்லலாம். அப்ப அங்க இருந்து எனக்கு ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் யூஸ்வலா நான் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மி. ஸ்கூலே வந்து ஒரு 2 இயர்ஸ்ல க்ளோஸ் பண்ண போறாங்க. இன்னொன்னு நாங்க எங்க பசங்க தான் அந்த ஸ்டேஜே ஒரு 7 பேர் தான், 7 பேருமே பசங்க. ஓகே. அப்ப அந்த 7 பேரும் பார்த்தோம்னா ஜாலியா விளையாடிட்டு இருப்போம், எதுவுமே தெரியாது. அந்த 10thலயும் அதே மாதிரி விளையாட்டுலயும் முடிஞ்சது. ஓகே. அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர்ல தான் ஆக்சுவலா எங்க ஃபேமிலியே என்னை ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க தெரியுமா. இந்த பர்சனை வந்து ஒரு உதாரணம்னு சொல்லி 2 உதாரணம் சொல்லலாம். இந்த பர்சன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற உதாரணமா நான் அந்த டைம்ல மாறிட்டேன். அப்ப எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு லெவலுக்கு வந்து என்னை வந்து ஒரு கரெக்டா காட்டணும் அவங்க எல்லாருமே அப்படிங்கிற அளவுக்கு. இன்னொன்னு வந்து இந்த எப்ப எனக்கு இன்னொரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படியே நான் காலேஜ் வரப்ப நான் அப்ளை பண்ண எல்லா காலேஜஸ்மே 10thல ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய நேம். உங்களுக்கு தெரியும் இப்ப 10th முடிச்சுட்டு அப்ப எல்லாம் பார்த்தோம்னா ரீ அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 months ஆயிடும். அப்ப நான் 12th வரோம் அப்படிங்கிறப்ப அந்த 12thல வந்து நான் மட்டும்தான் தனியா இருப்பேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணிருவாங்க, அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு 2 monthsக்கு அப்புறம் ஒரு ஃபெயில் ஆனவன் போய் அந்த ஸ்கூலுக்குள்ள சேர்றப்ப உங்களுக்கு தெரியும் அதோட ஒரு இது எப்படி இருக்கும்ட்டு. அப்ப அந்த 2 monthsக்கு அப்புறம் போறப்போ ஒரு பர்சன் மட்டும் தனியா தான் உட்காந்துருப்பான். அந்த பர்சன் தான் நானு. அப்ப அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் அப்ளை பண்ண எல்லா காலேஜ்லயும் இவனுக்கு சீட் இல்ல. ஓகே. ஆனா ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நான் ஸ்கூல் செகண்ட் அந்த டைம்ல. சோ 12thல இது 10thல ஃபெயில், 12thல வந்து இத அச்சீவ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் எனக்கு அது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு வெறி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாருமே என்னை அப்போஸ் பண்ணிட்டாங்க, இன்னொன்னு காலேஜும் கிடைக்கல. அப்ப அந்த காலேஜுக்குள்ள எல்லாமே நான் போகணும், அதுக்கு என்ன வழி? அப்ப வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு காலேஜ் போறப்ப அந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே தோணிருச்சு, எப்படியாவது நான் இந்த எல்லா காலேஜ்லயும் போகணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐஐடி, பிஎஸ்ஜி இங்க எல்லாம் நான் அப்ளை பண்ணோம். பெரிய காலேஜ் எல்லாத்துலயுமே நம்ம அப்ளை பண்ணோம், கிடைக்கல. அது வந்து யூஜிலையும் கிடைக்கல, பிஜிலையும் கிடைக்கல. செகண்ட் ஏன்னா அந்த 10th ஒரு இது பிரேக் இருக்கனால எனக்கு நிறைய விஷயம் இதாச்சு. அப்ப அதுக்கப்புறம் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் முடிச்சோம், ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது என்ன அப்படின்னா எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது. நான் தான் அந்த முன் உதாரணமா இருந்தேன் முன்னாடி. அந்த விஷயத்த பிரேக் பண்ணோம். அப்ப இப்ப என்ன அப்படின்னா இந்த என்கிட்ட ஒரு அட்வைஸ் கேளுங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த விஷயத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டேபிள் ஆயிட்டோம். அப்ப இதுக்கு எனக்கு கை கொடுத்தது என்ன அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸும் நான் படிச்ச ஒரே விஷயம். எங்க அப்பா அதான் சொல்லுவாரு, எதுல வேணாலும் இது பண்ணு,
பட் அந்த படிக்கிற விஷயத்த மட்டும் நீ ஏதாவது ஒரு விஷயத்துல பண்ணிட்டீங்கன்னா உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் நிறுத்திடும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த படிக்கிற விஷயம் எனக்கு இப்ப வரைக்குமே நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அந்த எல்லா இடத்துக்குமே போயிட்டேன். அப்ப எனக்கு அப்போஸ் பண்ண காலேஜா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், எங்க அப்பா அம்மாவை அந்த ஒரு பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறி இவங்கிட்ட கேட்டா நான் இவங்கிட்ட கேளுங்க, கேட்காம எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாதிரி நம்ம காலேஜ், கார்பரேட், எந்த கார்பரேட்டுக்கு எல்லாம் என்னால டச் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் நம்ம இப்ப போய் கார்பரேட் ட்ரைனிங் எடுக்கிறோம். அதே மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே எங்கேயுமே போக முடியாதுன்னு இல்ல, அந்த அளவுக்கு நம்ம கனெக்ட வந்து கொஞ்சம் ப்ராப்பரா கரெக்டா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். சோ அதனால ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு. உங்களுக்கு இது வந்து ஒரு இது இல்லாம இதுக்கு அப்ப ஏன்னா அங்கேயே ஒரு பெரிய ஃபெயிலியரா, அதனால அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கறது நம்ம கிட்ட பெருசா எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சோம், அப்புறம் இப்ப பிரைவேட் லிமிடெட் கன்சர்னா மாத்தணும். இன்னொன்னு கிராஜுவலா க்ரோ ஆனாவே நம்ம ஃபெயிலியர்ங்கிறது கம்மியா தான் இருக்கும். இப்ப இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோடனே பெருசா க்ரோ ஆயிரும், பெருசா அச்சீவ் பண்ணிடணும். தப்பு இல்ல, பட் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் அவங்க கிட்ட இருந்தா பண்ணலாம். ஓகே, என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா சார், ஒரு அவேர்னஸ் क्वेश्चन. சோ இப்போ கிராக் ஏஐ இது மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு, அதாவது நிறைய அபியூசிவ் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி. சோ இந்த மாதிரி ஏஐல ஏதோ ஒரு போட்டோவோ ஏதோ மாஃப் ஆகி சோஷியல் மீடியால பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை ஒரு பர்சனை எப்படி ஹேண்டில் பண்றது? ஃபர்ஸ்ட் திங் வந்து கிராக்ஸ்ல மட்டும் இல்ல, நிறைய ஏஐல இது ஃபியூச்சர்ல வரலாம். இப்போதைக்கு கிராக்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த கிராக்ஸ்ல வந்து அதுவா வரதில்லை, நம்ம ஹியூமன் வந்து ட்ரிகர் பண்றது. ஸோ அப்ப இதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. லைக் அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் லான்ச் பண்ணலாம். ஸோ மெயினா வந்து நீங்க அந்த கம்பெனின்னு இல்ல, நீங்க ஒரு பர்சனுக்கு நடக்கக்கூடிய சிச்சுவேஷன், கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்பெனியை தூக்கி உள்ள போட முடியாது, அந்த பர்சனோட ஃபவுண்டரையும் உள்ள தூக்கி போட முடியாது. போட்டாலும் அவங்க ஈஸியா வெளில வந்துடலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை ட்ரிகர் பண்றது ஹியூமன்ஸ் தான், பர்சன்ஸ் தான் பண்றாங்க, பீப்புள்ஸ் தான் பண்றாங்க. அப்ப இந்த பர்சன்ஸ் யாரு ட்ரிகர் பண்றாங்களோ, இப்போ ஒரு போட்டோ நீங்க போடுறீங்க, அந்த போட்டோ மேல நான் ஏதோ ஒரு கோட இது பண்ணுன்னு சொன்னாதான் அது பண்ணுது. அதுக்கு ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு சில பிரைவசி திங்ஸ் எல்லாம் எழுதி வைக்கலாம், மேபி அதுக்கு ஒர்க் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. பட் இப்போதைக்கு எப்படி ரூல் அப்படின்னா, யாரு ட்ரிகர் பண்றாங்களோ அந்த பர்சன் மேல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம். அப்ப அது மேஜரா மைனரா அப்படின்னு பாப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எடுப்பாங்க. ஈவன் அதுல போக்ஸோ இருக்கு, நார்மல் சைபர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அந்த போஸ்டை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. சோ நிறைய போஸ்ட் பார்த்தோம் எப்படின்னா, நான் போட்டிருக்க போஸ்ட இன்னொன்னு என் போஸ்ட் இப்ப என்னோடதுலயே இருக்கு, கீழே ட்ரிகர் பண்றாங்கன்னா என்னால அந்த போஸ்ட வந்து யாரு கமெண்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அது பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இன் ஃபியூச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஒரே வழி. சோ இன்னொன்னு அவேர்னஸ், நம்ம எந்த போஸ்ட போடலாம் போடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. சோ மெயினா இந்த ஏஐல வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ரோல் ஆயிட்டே தான் இருக்கு எப்பவுமே. இந்த ஏஐ இல்லைன்னா இன்னொரு ஏஐ வந்துடும். சோ அப்ப ஹியூமன் அவேர்னஸா எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்து வச்சிட்டாலே போதும். சோ அதை வந்து ஒரு ½ an hour குள்ள கொடுத்துட்டாங்க அப்படின்னா வித்தின் ஒரு 4 hours ரிமூவ் ஆயிடும் அந்த கண்டென்ட். அதுக்காக கண்டென்ட் ரிமூவல் ஃபார்ம்னு ஒன்னு இருக்குங்க, எல்லாத்துலயுமே இருக்கு. இன்னொன்னு டிஎம்சிஏன்னு ஒன்னு இருக்கு, டிஜிட்டல் மில்லேனியம் காப்பிரைட் ஆக்ட். இன்னொன்னு பிரைவசி வயலேஷன் அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏஐ கிட்ட நம்ம சொல்லலாம், இது மாதிரி என் போட்டோஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணி யாரு கேட்டாலும் எது கேட்டாலும் சொல்லாத அப்படிங்கறத நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். சோ டிஎம்சிஏங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரைவசி பாடி. ஆக்சுவலா அதுல வந்து அப்ரூவல் வாங்கி தான் ஒரு கண்டென்ட் வந்து, அதாவது கண்டென்ட் பப்ளிஷ் பண்ற கம்பெனி வந்து அங்க வந்து ஒரு அப்ரூவ்டு கம்பெனியா இருக்கணுமா எப்படி சார்? டிஎம்சி இல்ல, இப்ப டிஎம்சிஏ கிட்ட நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு போட்டோ என்னோட போடுறீங்க, நான் 2 விதமா அப்ளை பண்ணலாம். ஒண்ணு வந்து டிஎம்சிஏக்கு நான் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி இந்த பர்டிகுலர் போட்டோ என்னோடது இல்ல அந்த கண்டென்ட் என்னோடது அப்படிங்கறத காப்பிரைட் கிளைம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரைவசி வயலேஷன், என் பிரைவசி இவர் வந்து போட்டோவை போட்டு வயலேட் பண்ணிட்டாரு அப்படிங்கறத நான் கிளைம் பண்ணலாம். இல்லைன்னா கண்டென்ட் ரிமூவல் ஃபார்ம் அப்படின்னே ஒண்ணு இருக்கு, இன்ஸ்டாகிராமோட கண்டென்ட் ரிமூவல் ஃபார்ம் அப்படின்னா அது லீகல் கண்டென்ட் ரிமூவல் அப்படின்னு இருக்கும். அப்ப என்னோட போட்டோ இந்த இடத்துல இருக்கு, அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது இல்லாம அந்த பர்டிகுலர் ஏஐ கிட்டயே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். லைக் என்னோட பர்டிகுலர் போட்டோ ஆர் கண்டென்ட் எது ட்ரிகர் பண்ணி கேட்டாலுமே நீ கீழே ரெஸ்பாண்ட் பண்ணாத அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு சில இடத்துல யார் கேட்டாலும் அந்த பர்டிகுலர் போட்டோக்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் போட்டோ போடுறேன், நீங்க கிராக்ஸ் கிட்ட கேட்டா இந்த பர்டிகுலர் என்னோட பிரைவசி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுக்கும் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அது வந்து எல்லா இடத்துக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது இப்பதான் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல இது நடக்குது, அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. இந்த பர்டிகுலர் போட்டோவை நான் எதுவும் பண்ண மாட்டேன், இதோட அட்மின் ரைட்ஸ் இதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, பிரைவசி ரைட்ஸ் இருக்கு
அப்படிங்கிற மாதிரி அது சொல்லி இப்போ மோஸ்ட்லி பாலிசில அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆமா பாலிசில நிறைய அப்டேட் விஷயம் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இது ஜெனரேட் பண்ண மாட்டோம் மெயின் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எங்கெல்லாம் கொடுக்கலாங்கிறது தெரிஞ்சுட்டாலே இன் ஃபியூச்சர்ல கிராக்ஸ்ல வேற எங்கேயாவது ஒரு ஏஐல ஒரு போட்டோவை ஜெனரேட் பண்ணி போட்டிருந்தாலும் அவங்க டக்குன்னு ஒரு ரியாக்ட் பண்ணாம ஓகே இது ஒரு ஏஐ போட்டோ தான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். மெயின் திங் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்றப்ப அதோட டார்க் சைடை எல்லாருமே கத்துக்கணும். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுல ஒரு தப்பு நடந்தா எப்படி அதுல இருந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா பெனிஃபிட்டா இருக்கும். கரெக்ட். பட் இஃப் இன் கேஸ் வந்து எனக்கு வந்து பெருசா டெக்னிக்கலா இது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ மென்டலி அதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. பட் இதை அவுட்ரீச் பண்றதுக்கு யார்கிட்ட சப்போர்ட் கேட்கறது? எதுவும் ஆன்லைன்லயோ இல்ல ஏதாவது கால் பண்ணி ஏதாவது சப்போர்ட் கேட்க முடியுமா? ஆன்லைன்ல நம்ம சைபர் கிரைமுக்கு 1930 அவங்க கிட்ட கேட்கலாம். அப்படி இல்ல அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா சைபர் கன்சல்டன்ட்டும் கொடுக்குறோம். இந்த மாதிரி இஷ்யூஸ் கண்டென்ட் ரிமூவல் நிறைய இடத்துக்கு ஹெல்ப்பும் பண்றோம். சோ அப்ப அதுக்கு நம்ம சைட்ல இப்போ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சைபர் கிரைமோட அபிஷியல் சைட்ல இதுக்கான எல்லா ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு 1930 டக்குனு ஒரு கால் பண்ணும் அவங்களுக்கு டெக்னிக்கலா எதுவுமே தெரியல அப்படின்னா 1930 அவங்க வந்து என்ன நடந்ததுங்கிறத இப்ப தெளிவா சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்யூஷன் எப்படி டிரைவ் பண்ணலாங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. ஓகே 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 ஆல்ரைட். சோ என்னோட அடுத்த கொஸ்டின் என்ன சார், நீங்க வந்து ஆல்ரெடி நிறைய தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் சைடா இருக்கட்டும் இல்ல சைபர் செக்யூரிட்டி சைடா இருக்கட்டும் நீங்க நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. சோ என்ன மாதிரி கேசஸ்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? ஹேண்டில் பண்ணல ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் ஏதாவது? கிரிட்டிக்கல் கேஸ் அப்படிங்கிறது நிறைய கேசஸ் இப்ப நம்ம வந்து மொபைல் ரெக்கவரி மத்த எல்லாமே பண்ணுவோம். சோ அந்த பர்சனே மேபி இப்ப நம்ம கொடுக்குற டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷனா இருக்கும். ஒரு சில கேஸ்ல பார்த்தோம்னா அந்த பர்சன் இருக்க மாட்டாங்க, போன் மட்டும் ரெக்கவருக்கு வரும். சோ அப்ப அந்த போன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு பர்சன் இப்ப சைபர் செக்யூரிட்டியில இருக்காங்க இல்ல போரன்சிக் பண்றாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற எவிடன்ஸ் தான் ஃபைனல் எவிடன்ஸ். அது வந்து நம்ம தப்பாவும் கொடுத்துடக்கூடாது. அதனால எப்பவுமே நாங்க பண்ணக்கூடிய கேஸ் எல்லாமே மோஸ்ட்லி கிரிட்டிக்கல் கேஸ், மிஸ்ஸிங் கேஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம கிட்ட ஹெல்ப்னு கேட்பாங்க. அப்ப அதை வந்து நம்ம ஒரு சில விஷயம் தான் நம்மளால பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சைபர் கிரைம் கிட்ட போய் அவங்க சைட்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவோம். சோ கிரிட்டிக்கல் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியுமே நம்ம புதுசான கேஸ் பாக்குறவங்க டெய்லி இப்ப மிஸ் ஆகிற கேசஸ் ஒரு சிலவங்க பார்த்தோம்னா ஒரு 1 crore 1 lakhல இருந்து ஒரு 1 crore வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல விட்டுருவாங்க. இது வந்து கிரிட்டிக்கல்னு சொல்ல முடியாது, அவங்க அறியாமை. ஆனா படிச்ச எல்லாருமே தான் ஒரு கேஸ்ன்னு கொடுக்க வர எல்லாருமே படிக்காதவங்க கிட்ட ஒரு ஓடிபி கூட வாங்க முடியாது. படிச்சு ஒரு டிகிரி ஹோல்டர் ஒரு பிஹெச்டி முடிச்சு ஒரு டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க. பட் பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல ஒரு 70 lakhs 80 lakhsன்னு விட்டுட்டு வருவாங்க. அப்ப அந்த விஷயத்துக்கு எப்படி அந்த விஷயத்த விட்டுட்டு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துருவோம். சோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுங்க, பேங்க் ஃப்ரீசிங் நடக்கும். சோ இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டா அதுல நிறைய விஷயம் இருக்கு. இதுல என்னென்ன டொமைன் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க 2 டொமைன் மேஜரா தெரிஞ்சுக்கணுங்க. ஒன்னு வந்து ரெட் டீம்னா என்ன, ப்ளூ டீம்னா என்ன. அந்த ரெட் டீம் அப்படிங்கிறப்ப பியூர்லி பார்த்தோம் அப்படின்னா அஃபென்சிவ், இன்னொன்னு டிஃபென்சிவ். சோ அப்ப ஒன்னு வந்து ஹேக் பண்றதெல்லாம் படிப்பாங்க, சேஃப்கார்ட் பண்றதெல்லாம். அதுல பார்த்தோம்னா மேஜரா ஒரு 2 சர்டிபிகேட்ஸ் வந்து இருக்கு. அதுல சிஹெச்னு ஒன்று, சிபென்ட் அப்படின்னு ஒண்ணு ரெட் டீம்ல. ப்ளூ டீம்ல பார்த்தோம் அப்படின்னா சாக்கும் இன்னொன்னு வந்து ஃபோரன்சிக் சர்டிபிகேட் இருக்கு. சோ இது ஆக்சுவலா நம்ம சைட்ல என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு குளோபல் பார்ட்னர் நம்ம. சோ அகாடமியா பார்ட்னர் ஃபார் ஈசி கவுன்சில். சோ அவங்க வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன். சோ அதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவை இருக்கிறவங்க அந்த சர்டிபிகேட்ஸை முடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த இன்டர்வியூ கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சிருக்கேன். ஐ எம் ஒன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹேக்கப் டெக்னாலஜி கைஸ். ஸோ நான் உங்ககிட்ட படிச்சப்பயே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டோட கான்வர்சேஷன் எடுத்துக்கூட, வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் எடுத்துக்கூட, இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ கேம் ஸ்பை செட் பண்ணி கூட, இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். ஸோ நான் இல்லாட்டி இதெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லுவேன். சோ இப்போ நீங்க வந்து ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, நான் வந்து ஒரு பிகினர், என்னால அந்த டைம் பண்ண முடியாது. பட் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. இந்த மாதிரி கேசஸ் வந்து உங்களுக்கும் வருதா? அதை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா, முடியுமா முடியாதா? கண்டிப்பா டெய்லி வந்து உங்களுக்கு இந்த ஸ்பாம் கால் அப்படின்னு ஏகப்பட்டது வரும். ஸ்பாம் கால்ங்கிறது எல்லாம் அது அறியாமை.
அவங்க கால் பண்ணி வந்து என்னோட ஹஸ்பண்டோட கால் ரெக்கார்டிங் எடுத்து கொடுங்க, ரெக்கார்ட் பண்ணா எடுத்து கொடுக்கலாம், அது வந்து அன்அபிஷியல், அது அபிஷியலா பண்ண முடியாது எதுவுமே. சோ அப்ப எதை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையுமே எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்கன்னா ஹேக் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது வருதுங்க. எப்பவுமே வந்து எனக்கு கேமை ஹேக் பண்ணித்தாங்க, அப்புறம் இன்னும் அதிகமா போறோம் அப்படின்னா ஒரு டெண்டருக்கு வந்து நான் ஒரு இதை போட்டிருக்கேன், கவர்மெண்டோட போர்ட்டல் கூட இருக்கு, அதை எடுத்து கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அது எந்த விதத்துல அப்படிலாம் கேக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஒரு படத்துல எல்லாம் பார்த்து அந்த படத்துல ஒரு இம்ப்ரெஸ் ஆகி ஹேக்கர்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சோ கண்டிப்பா வருதுங்க இந்த மாதிரி நிறைய கால்ஸ். ஓகே, சோ இப்போ எதெல்லாம் வந்து நம்மளால இந்த ஹேக்கிங்ல பண்ண முடியும் பண்ண முடியாது? எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் ஹேக் பண்ணி கொடுங்கன்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஹேக் பண்ணி கொடுங்க, நான் பாஸ்வேர்டு மறந்துட்டேன் ஆனா என்னோட போட்டோஸ் எல்லாம் அதுல இருக்கு, சோ அதெல்லாம் வந்து எனக்கு டெலிட் பண்ணி கொடுங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு சில இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. முடியும் முடியாது அப்படிங்கறத விட நம்ம இதை வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப நம்ம சப்போஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப்பை ஹேக் பண்றது அப்படிங்கறத பாக்குறப்ப மொபைல் வந்து காம்ப்ரமைஸ் ஆனா மட்டும்தான் வாட்ஸ்அப் குள்ள இன்ட்ரூட் பண்ண முடியும். ஏன்னா வாட்ஸ்அப்க்கு நமக்கே தெரியும், வாட்ஸ்அப்னு இல்ல நிறைய மெசேஜிங் மீடியம் வந்து ஹை லெவல் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து பண்றதுக்கான சாத்தியமே கிடையாது. ஈவன் வந்து இப்ப அபிஷியலா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னாலும் லாஸ்ட் ஆக்சஸ் ஐபி, அந்த பர்சன் லாஸ்டா எங்க யூஸ் பண்ணாங்க, எந்த நெட்வொர்க் ப்ரொவைடர்ல யூஸ் பண்ணாங்க, இதுதான் கிடைக்கும். அப்ப வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஒரு சில இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு, வாட்ஸ்அப்ப ஹேக் பண்றோம், ஒரு 5000 ரூபாய் தாங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு. இந்த ஆப் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஆர்வத்துல இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அதிகமா சர்ச் பண்ண கீவேர்டு என்னன்னா ஹவு டு ஹேக் வாட்ஸ்அப், ஹவு டு ஹேக் இன்ஸ்டாகிராம், ஹவு டு ஹேக் ஸ்னாப்சாட். இந்த ஹவு டு ஹேக் போட்டாலே ஹேக்கருக்கு ஒரு நல்ல ஒரு ஹேக்கர்னு சொல்லக்கூடியது என்னன்னா இது சோசியல் இன்ஜினியரிங். உங்க கிட்ட இருந்து டீடைலா அவன் வாங்கிக்குவான். இப்ப ஒரு மொபைலை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாலோ சிஸ்டம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாலோ நீங்க கேட்கிற எல்லாமே பாசிபிள். வாட்ஸ்அப் ஹேக் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணலாம். அப்ப அதுக்கான வழியா அந்த ஆப்னாலதான் கிரியேட் பண்றான். தனியா வந்து வெளியில இருந்து யாருமே வந்து ஒரு வெறும் மொபைல் நம்பரை வச்சோ இல்ல இன்ஸ்டாகிராமோட ஐடியை வச்சோ டைரக்டா உள்ள இன்க்ளூட் பண்ணி போக முடியாது. அன்டில் அன்லெஸ் அது டேட்டா பிரீச் ஆச்சுன்னா நம்ம பாஸ்வேர்டை பாத்துக்கலாம். டேட்டா பிரீச் ஆச்சுனாலும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ. சோ இதை வந்து பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதா? பிளே ஸ்டோர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். பட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கிற ஒரு சில சினாரியோ பாத்தீங்கன்னா இப்ப ஆர்டிஓட ஆப் மாதிரி இருக்கு, நீங்க வந்து ஒரு வேகமா போயிட்டீங்க வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லயே கவர்மெண்டோட லோகோவை போட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், இது மாதிரி நீங்க வந்து வேகமா இந்த வண்டியை வந்து அவினாஷி ரோட்ல எடுத்துட்டு போயிருக்கீங்க, உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் இதுதான். பட் ஒரு அபிஷியல் ஆப் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ரஸ்ல இருக்கனால இந்த ஏபிகேவை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்ட்டு கவர்மெண்டோட லோகோ எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்ல அபிஷியலா வர மாதிரியே வந்துருது. ஓகே, இப்ப நமக்கு தெரியும் ஒரு டெக்னிக்கலா இருக்கனால தெரியும். இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சில அந்த பர்சன் எப்ப வந்து ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்சனை வந்து யோசிக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப ஒரு மைண்ட் செட் இதா இருக்க மாதிரி. அப்ப அவர் ரொம்ப ஓகே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவனுக்கு கேட்கக்கூடிய பெர்மிஷனை கொடுக்குற அளவுக்கு அதுல என்ன பண்றாங்க, இப்ப கொஞ்சம் கோட் அப்டேட் பண்ணி இந்த பிளே ஸ்டோர்ல அதெல்லாம் எதுவும் செக் பண்ணாத மாதிரி, அது வான் பண்ணாத மாதிரி அவங்க ஆப் கிரியேட் பண்ணிடுறாங்க கிரியேட்டர்ஸ். இதுல நம்ம ஏமாந்துடுறோம். சோ அப்ப இந்த மாதிரிதான் மோஸ்ட்லி இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் நிறைய போயிட்டு இருக்கு இப்போ. அது இல்லாம இந்த மாதிரி ஆர்டிஓ ஆப், எஸ்பிஐயோட பேங்க் ஆப் மாதிரியே ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு வரும். அதுல வந்து நீங்க வந்து ஒரு இஎம்ஐ உங்களுக்கு இருக்கு அப்படின்லாம் பே பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இப்ப லைவா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேசஸ் எப்பவுமே போயிட்டு இருக்கு. சோ நம்ம அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆப் டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டில இருந்து எப்பவுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. சோ அதுல கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டணும் அப்படின்னா. ஓகே, நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணலாமா? தாராளமா உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க இதெல்லாம் கேக்குறாங்க அப்படிங்கிறப்ப என்ன சைபர் செக்யூரிட்டில அவங்க இஷ்யூஸ்னாலும் வரலாம். இல்ல அவங்களோட அப்ஸ்கில் பண்ணணும், ஒரு சைபர் செக்யூரிட்டியோட மைண்ட் மேப் வேணும்னாலும் கண்டிப்பா இது பண்ணலாம். அப்படி இல்ல சர்டிபிகேஷன்ஸ் எனக்கு வேணும்னா தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணி தரேன் உங்களுக்காக. கைஸ், உங்களுக்கு எதுவும் எஜுகேஷன் கன்சல்டிங்கா இருக்கட்டும், ஏதோ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் கொரீஸா இருக்கட்டும், யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் த நம்பர் மென்ஷன் இன் தி டிஸ்கிரிப்ஷன். And that's all guys, thank you for this interview sir. And ரொம்ப டைம் கொடுத்து வந்திருக்காங்க. So it's a Sunday early morning, so அதனால I'm just want to say thank you Matesh for great initiative. Thank you. Yeah, hope like இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டியது இருக்கும். So பார்க்கலாம்.